Dear students, welcome to ICP Academy. CA ஃபவுண்டேஷனில் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டுருப்பீங்க. எது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுங்கிற ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்யூம் 1ல் நமக்கு என்னெல்லாம் இருக்குங்க? ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், சப்ஸ்டடி புக்ஸ், ஓகேங்களா, கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணுறது, கன்சைன்மெண்ட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஆவரேஜ் டியூ டேட், அக்கௌண்ட் கரண்ட்டு, இதெல்லாம் நமக்கு வால்யூம் 1ல் இருக்குங்க. இதில் ஜேர்னல் லெட்ஜர்லாம் உங்களுக்கு ஐடியா நல்லாவே தெரியும். ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் எது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, டெபிட்டில் என்னெல்லாம் வரும்னா அசட் டெபிட்டில் வரும், லைபிலிட்டி எல்லாம் கிரெடிட்டில் வரும், டெபிட்டால் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட்டால் இன்கம், எக்ஸம்ஷன் ட்ராயிங்ஸும் இன்கம் டேக்ஸும் லைபிலிட்டியில் வரும். இந்த க்ளூ ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் உங்களால் டெஃபினட்டாக டேலி பண்ணி நல்ல மார்க் கொண்டு வந்துட முடியும். சப்ஸ்டடி புக்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் காலம் டபுள் காலமெல்லாம் போட்டுருவீங்க. ட்ரிபிள் காலத்தில் கேஷு, பேங்க்கு, டிஸ்கவுண்ட் காலம் வரும் இல்லைங்களா, அதில் அமௌண்ட் பெய்டு இன்டு பேங்க் கான்ட்ரா என்ட்ரி போடணும். அமௌண்ட் வித்ட்ரான் ஃப்ரம் தி பேங்க் கான்ட்ரா என்ட்ரி போடுறோம். செக்கு ரிசீவ்டு ஃப்ரம் குமார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா செக்கு ரிசீவ்டு அப்படின்னா ட்ரீட்டட் ஆஸ் கேஷ் ரிசீவ்ட். இந்த க்ளூவெல்லாம் ஞாபகம் வச்சு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அந்த ட்ரிபிள் காலம் கேஷ் புக் நீங்கள் தப்பில்லாமல் பண்ண முடியும். ஐடியா புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட்டு கன்சைன்மெண்ட் லெசன். கன்சைன்மெண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 மாடல் இருக்குது. எல்லாமே நம்மளோட ஐசிபி அகாடமி யூடியூப் சேனலில் புக்கில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன மாடல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாமே சேல் பண்ணால் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம், அதே மாதிரி பேட் டெட்ஸ் வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணோம், அப்நார்மல் லாஸ் வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணோம், லாஸ் இன் டிரான்சிட் எப்படி ட்ரீட் பண்ணோம், குட்ஸ் இன் டிரான்சிட் எப்படி ட்ரீட் பண்ணோம், காஸ்ட் ப்ரைஸ் இன்வாய்ஸ் ப்ரைஸ் கால்குலேஷன் எப்படி ட்ரீட் பண்ணோம். இந்த எல்லா மாடலுமே புக்கில் இருக்கிற மாடல் தாங்க ஐசிபி அகாடமி யூடியூப் சேனலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சைன்மெண்ட் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் லெசன் பொறுத்த வரைக்கும் ஜேர்னல் என்ட்ரி தான் இம்பார்ட்டண்ட். 4 மாடல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு 90 டேஸ் வெயிட் பண்ணி அவங்க கேஷ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடணும், பில்லை கொண்டு போய் பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் காசு கொடுத்தாங்க அப்படின்னா அதை எப்படி ஜேர்னல் என்ட்ரியாக போடணும், என்டாஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த என்டாஸ்மெண்ட்டை எப்படி ஜேர்னல் என்ட்ரியாக போடணும், இல்லை பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் வெயிட் பண்ணி காசு வாங்கினாங்க அப்படின்னா அதை எப்படி ஜேர்னல் என்ட்ரியாக போடணும். இந்த 4மே டிஸ்ஆனர் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி ஜேர்னலாக போடணுங்கிற மெத்தடு உங்களுக்கு பேசிக்ஸாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா புக்கில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு ஈஸியாக போயிடுங்க. ஆவரேஜ் டியூ டேட்டை பொறுத்த வரைக்கும் டேட்டை எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். அதனோட ஃபார்முலா பேஸ் டேட் ப்ளஸ் டோட்டல் ஆஃப் தி ப்ராடக்ட் டிவைட் பை டோட்டல் ஆஃப் தி அமௌண்ட். ஒரு 7-8 ப்ராப்ளம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆவரேஜ் டியூ டேட்டில் 4 to 5 மார்க்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. அதே மாதிரி அக்கௌண்ட் கரண்ட்லேயும் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் எப்படி போடணும், வேரியிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு 3-4 மெத்தட் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அது போக ஸ்டாக்கு கேல்குலேஷன் ஒரு லெசன் இருக்கும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு புக்கில், லிஃபோ, ஃபிஃபோ, வெயிட்டட் ஆவரேஜ், அதே மாதிரி டேட்டு கொடுத்துருப்பாங்க. பின்னாடி 31 நம்ம ஸ்டாக் எடுக்கணும் அப்படின்னா ஏப்ரல் 31 நம்ம ஸ்டாக் எடுக்கணும். ஆனால் மே 10 முடிய பர்ச்சேஸு சேல்ஸும் நடந்திருக்கும். 31 இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ முன்னாடி இருந்து பின்னாடி போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சேல்ஸை மைனஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் ஆட் பண்ணணும், ஓகேங்களா? பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிற டேட்டில் ஸ்டாக் எவ்வளோ இருக்கோ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம அதை கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். அந்த லெசனும் அந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வால்யூம் 2க்கு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் கன்சர்ன் இருக்குது, நான் ட்ரேடிங் கன்சர்ன் இருக்குது. ட்ரேடிங் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ரூல் என்னங்க, ஆல் தி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ளைட் இன் 2 times. எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் 2 டைம் வரும். எதெல்லாம் ஆட் பண்ணும், இதெல்லாம் லெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவுட்ஸ்டாண்டிங், அன்பெய்டு, நாட் எட் பெய்டு,
இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். எதெல்லாம் நீங்கள் லெஸ் பண்ணுவீங்க, டெப்ரிஷியேஷன், பேட் டெட்ஸு, ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ப்ரீபெய்டு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவாங்க, லெஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையும் அப்புறம் அதே மாதிரி பர்ச்சேஸ்க்குள்ள ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் இன்க்ளூட் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணணும். புக்கில் இருக்கிற மாடலை தவிர இது வரைக்கும் வெளியில் இருந்து எந்த மாடலும் எக்ஸாமில் கேட்டதே இல்லைங்க. ஸோ புக்கில் இருக்கிற எல்லா மாடலையும் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு போயிருங்க ட்ரேடிங் கன்சர்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் அடுத்த லெசன் நான் ட்ரேடிங் கன்சர்ன். நான் ட்ரேடிங் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கொடுத்து நம்மளை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவான். நார்மலாக ஃபைனல் அக்கௌண்ட்டில் எப்படி யோசிப்பீங்களோ அந்த மாதிரி யோசித்து போடணும். இதுவே வந்துட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்து உங்களுக்கு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்தா நார்மலாக யோசிக்கிறத ஆப்போசிட்டாக யோசித்து போடணும். புக்கில் ஒரே ஒரு ப்ராப்ளம், 1 or 2 ப்ராப்ளம் மட்டும்தான் அந்த மாடலில் இருக்கும். அந்த மாடலை நீங்கள் தரவாக பார்த்துட்டு போயிருங்க. நான் ட்ரேடிங் கன்சர்ன் உங்களால் போட முடியும். கம்பெனி அக்கௌண்ட்ஸில் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பார்த்துட்டு போங்க. கம்பெனி அக்கௌண்ட்ஸில் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கலாம், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்சூரன்ஸ், அந்த ப்ரீமியம் கட்டி 10 ரூபா ஷேரை 12 ரூபாய்க்கு சேல் பண்ணால் எப்படி, ப்ரீமியம் கேல்குலேஷன், 10 ரூபா ஷேரை 9 ரூபாய்க்கு சேல் பண்ணால் எப்படி, டிஸ்கவுண்டட் கேல்குலேஷன், ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட், அதாவது எக்ஸ்ட்ரா ஷேர் வாங்கியிருப்பாங்க, அதை எப்படியெல்லாம் வந்து அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கேல்குலேஷன் தெரியணும். ஃபொர்ஃபீச்சர் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஃபொர்ஃபீச்சர் பண்ணும்போது அவங்க ஃபுல்லி கால் பண்ணி ஃபொர்ஃபீச்சர் பண்ணுறாங்களா, இல்லை பார்ட்லி கால் பண்ணதுக்கப்புறம் அவங்க காசு கட்டலன்னு ஃபொர்ஃபீச்சர் பண்ணுறாங்களா, அது மாடல் பார்த்துக்கோங்க. டெஃபினட்டாக அந்த ஃபொர்ஃபீச்சரில் ஒரு மாடல் வந்துட்டு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா மாடலும் புக்கில் இருக்கிற எல்லா மாடலையும் நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது டிபெஞ்சர்ஸில் எப்படி ஷேர் அப்ளிகேஷன் வருமோ அதே மாதிரி தான் டிபெஞ்சர் அப்ளிகேஷன், டிபெஞ்சர் அலாட்மெண்ட். அது போக லாஸ்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறது, அந்த மாடலும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத்து எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் போடும்போது எப்படி ஞாபகம் வச்சு போடணும் அப்படின்னா, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் என்ன வருங்க, அசெட் வேல்யூ டிக்ரீஸ் ஆனால் டெபிட்டில் வரும், லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு டெபிட்டில் வரும். கிரெடிட் சைடில் என்ன வரும், அசெட் வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டு, லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டு, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் இன்கம். இந்த 2 அக்கௌண்ட்ஸையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணால் டெபிட் சைடில் பேலன்ஸ் அந்த ப்ராஃபிட்டு, கிரெடிட் சைடில் பேலன்ஸ் வந்துச்சுன்னா லாஸ். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். அதில் என்ன வரும், பேலன்ஸ், ப்ராடவுன், ரீவேல்யூஷன் ப்ராஃபிட்டு, ஜென்ரல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, குட்வில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. குட்வில் வந்துட்டு எப்போவுமே கேல்குலேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஓல்டு மைனஸ் நியூ கேல்குலேஷன் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் போடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஷினில் லைபிலிட்டி சைடில் இருக்கா இல்லை வந்துட்டு அசட் சைடில் இருக்கான்னு பார்க்கணும். லைபிலிட்டி சைடில் இருந்தது அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு வரும், அசட் சைடில் இருந்ததுன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு. கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன போடணும், பேலன்ஸ் ஷீட் போடணும். பேலன்ஸ் ஷீட் போடும்போது ஏஸ் கேபிட்டல், பிஸ் கேபிட்டல், சிஸ் கேபிட்டல், கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள். நீ ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிங்களோ அதே மெத்தடு ஃபாலோ பண்ணி லைபிலிட்டியை க்ளோஸ் பண்ணுங்கள். அசட்லேயே அப்படி தான், அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஆட் பண்ணிடுங்க, அசட் வேல்யூ டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா மைனஸ் பண்ணிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு அட்மிஷனும் போட்டுடலாம். ரிட்டையர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக செட்டில் பண்ணுறோமா இல்லை நோ செட்டில்மெண்ட்டா, பார்ட்லி செட்டில்மெண்ட்டா, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக படிங்க. புக் ப்ராப்ளம் மட்டும்தான் கேட்பாங்க. டெத்தில் வந்துட்டு உங்களுக்கு 4 மாடல் தாங்க இருக்குது புக்கில். அந்த 4 மாடலையுமே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா புக்கில் இருக்கிற 4 மாடலுமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா எபவ் 80க்கு மேலே உங்களால் அக்கௌண்ட்ஸில் நல்ல மார்க் வாங்கிட முடியும். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே 80க்கு மேலே வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.